பசிக்குதா பசிக்குதா? அஞ்சலி, எத்தனை நாளாச்சுமா நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சதை பார்த்து? நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இல்ல மாமா, இந்த சந்தோஷம் நிரந்தரமாகணும்னா அவங்க சாகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சுமா. ஆர்டிஎக்ஸ் தனக்கு பிடிச்ச எதையுமே விட்டு வைக்க மாட்டான். இன்னைக்கு சென்னையில ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ரெயின்ஷா டவர்ஸ் மேல அவன் கண்ணு விழுந்திருக்கு. ஆர்டிஎக்ஸ் எதிர்க்க தைரியம் இல்லாம அந்த ஓனர் சுலைமான் காம்ப்ளெக்ஸ் ஆர்டிஎக்ஸோட எதிரி பட்டாபிக்கு ராத்திரியோட ராத்திரியா வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆனா ஆர்டிஎக்ஸ் சும்மா விட மாட்டான். நாளைக்கு டவர்ஸ்ல அந்த 2 கங்குக்கும் கிளாஷ் நடக்கும். அந்த சண்டையில அப்துல்லாவும் இல்ல சதாவும் யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட மாட்டுவான். கடை ஓனர் எல்லாரும் வெளியே வர சொல்றான். அவனுங்க வர மாட்டானுங்கடா. வருவானுங்க, வர மாட்டானுங்கடா. இது பட்டாபி இடம். இப்ப இது ஆர்டிஎக்ஸ் இடம். இங்க நான் சொல்றதா நடக்கும். நடக்காது. நடக்கும். நடக்காது. எப்படி நடக்காதுன்னு இப்ப பாக்குறேன். ஆர்டிஎக்ஸ் 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 அவனை தூக்குறது தான். முதல்ல அப்துல்லாவையும் சதாவையும் தூக்குனா என்னங்கடா மாமனங்கள்லாம் கூடி எனக்கே மர்டர் பிளானா? என்னடா எஸ்ஐ மூர்த்தி இங்க கூடவா? டே பட்டாவே உட்கார 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 உட்காரா. என்ன என்ன தூக்கணுமா? பின்ன தோணும்ல. உன் எல்லா பிரச்சனையிலையும் ப்ராப்பர்ட்டிலையும் நான் குறுக்க வரேன். நான் ஒரு இடத்துல இருந்தாலும் அப்படிதான் தோணணும். ஏன்னா நீங்க பரம்பரையா கத்தி பார்த்தவனுங்க, நாங்க பாதியில வந்தவனுங்க தானே. எப்படி கோபமே வராம இருக்கும்? வரணும். உங்களுக்கு தான் பட்டா தூக்குறது பழக்கமானது தானே. போயிட போறான். ஆட்டி படைக்கணும்னா முதல்ல ஆம்பளையா இருக்கணும். ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணினா அப்பவே போடணும். இப்படி ஆர்டிஎக்ஸ் கிட்டே ஆட்டமா போட்டா இங்க போடணும். டேய், நீ அனுப்புற ஆளு என்ன பார்த்து பயந்து வீசுற கத்தி கழுத்துல இறங்குறதுக்கு பதிலா இந்த கையில இறங்கி நான் பாதியில பழச்சிட்டேன்னு வெயி.
நீ முழுசா செத்துடுவ. புரியுதா? பர்ஃபெக்ட், கரெக்ட். இத கரெக்டா வைக்க வேண்டிய இடத்துல வச்சேன்னா பீஸ் பீஸா தூள் தூள் ஆயிடுவேன். நீ ஸ்பாட் வைக்கிற ஆள் மட்டும் இல்ல, அடுத்த 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்தனை பேரும் காலி. நான் வரும்போதே நினைச்சிட்டேன், ஒண்ணும் இந்த காம்ப்ளெக்ஸ் என் கையில இருக்கணும், இல்ல உன் கையில இருக்கணும். 30 செகண்ட்ஸ். எதுக்கு இந்த கத்தி குத்து ரத்தம் வெட்டு விரோதம் எல்லாம்? எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சுடா. போயிடலாம், 2 பேரும் கூட்டத்தோட போயிடலாம். ஜனமாவது சந்தோஷமா இருக்கட்டும். 20 செகண்ட்ஸ். ஆயுஸ் முழுக்க நீயா நானான போராடுறதை விட இன்னும் 5 செகண்ட்ல தெரிஞ்சிடும் முடிவு. 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட். இப்போ தெரியுதா யார் ஆம்பளைன்னு? உன்னை இப்பவே கொன்னுடுவேன். எனக்கு எப்பவுமே உயிர் மேல ஆசை இல்லடா, ஆனா நீ இருக்கணும் உயிரோட. உன் மாதிரி ஒரு எதிரி இருக்கணும், அப்பதான் நான் யாருன்னு தெரியும். நீ பிரச்சனை பண்ணதான் என் பிரெயின் ஷார்ப்பா இருக்கும், இல்லன்னா தொங்கிடும். ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆட்டம் வேஸ்ட். இப்போ நீ வேஸ்ட். வரேன். டேய் பட்டாபி, என்ன கொல்லணும்னா பர்ஃபெக்டா பிளான் பண்ண தெரியலன்னா எனக்கு போன் பண்ணு. தமிழ்நாட்டில் புதிய கட்சி துவக்கம். என்னது, ஜனங்களை விட கட்சி ஜாஸ்தியாயிருச்சே. வேலையை பாருங்க. ஏ நிலு, என்னடா பேசாம போயிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. கண்ணத்துல என்ன? அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கீரல். சின்ன கீரலுங்கிற பிளாஸ்டர் போட்டுக்க. ஐயோ ஏமா பதற? காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சின்ன சண்டை. சண்டையில என்ன சின்ன சண்டை பெரிய சண்டை? உனக்கு எதுக்கு இந்த பம்பெல்லாம்? அது இல்ல மணி, அந்த சண்டையில அஞ்சலி மாட்டிக்கிட்டா. அவளை காப்பாத்த போனப்போ ஒரு சின்ன ஸ்கிராச், அவ்வளவுதான். அத சொல்லு. ஹீரோயின் பிராபலத்துல இருந்து சார் ஹீரோ ஆயிட்டாரு. மணி அடி மட்டும் தானா, இல்ல அப்படியே ஆறுதல், ஹாஸ்பிட்டல், பீச், பார்க்னு ஃப்ளோவா போயிட்டு இருக்க? ஆமா, நான் அஞ்சலியை லவ் பண்றேன். அவ மேல உயிரே வச்சிருக்கேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ கூட தான் வாழ போறேன். போதுமா? அண்ணா நீ சும்மாரு. அண்ணா அஞ்சலி. என்ன அஞ்சலி? எல்லாம் உன்னாலதான். ஐயோ அண்ணா, இப்பதான் அஞ்சலி வந்துட்டு போறாங்க. என்ன மணி இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் என்ன பண்ணேன்? சும்மா இருங்களேன். இவன் தானே காதல் வசனம் பேசினா, அதை கேட்டு அவ வெக்கப்பட்டு போயிட்டா. ஐயோ, எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மணி. ஒண்ணு இல்லைன்னா அப்ப நிறைய இருக்கா? ச்சே, என்ன டீட்டெயிலாக கேட்டேன், அது அப்புறம் தனியா வச்சுக்குவோம். ஹலோ ஹலோ, வரலையா? எங்கம்மா போயிருந்த எவ்வளவு நேரம்? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. உன்னை காணாம நான் எங்கெல்லாம் போன் பண்ண தெரியுமா? கொல்லணும் மாமா, கொல்லணும். கொதிக்குது மாமா, அவனுங்களை பார்த்தாலே கொதிக்குது. ஏய் அஞ்சலி, என்னம்மா? இல்ல மாமா, இங்க லேட் பண்ண வேணாம். சீக்கிரம் கொண்டுட்டு கிளம்பணும். உன் ஆத்திரம் எனக்கு புரியுதுமா, ஆனா நம்ம அவசரம் அவங்களுக்கு சாதகமாயிடக்கூடாது. கண்டிப்பா கொல்லுவோம். எப்போ? ஆர்டிஎக்ஸ கொல்றது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. நேத்து பார்த்தல, ஆதி மட்டும் உன்னை காப்பாத்தலன்னா அதை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. மா, நம்ம குடும்பத்துல நீ வாழணும், சந்தோஷமா வாழணும். உன்னை அவசரப்பட்டு என்னால் இழக்க முடியாதும்மா. அந்த 3 பேரோட ஆவி அடங்குறத பார்த்துட்டு தான் நம்ம போவோம்.
இந்த முறை நம்ம பண்ற பிளான் மிஸ் ஆகக்கூடாது. ஃப்ரெண்டு, தோஸ்து, ஆதி, பைக் புதுசா வாங்குனியா? திருடிட்டு வந்தேன். திருடுறது ஏன் வேலை? நீ ஜோக் அடிக்காத. நிஜமா இந்த மாதிரி பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. பார்த்தேன், எவனும் இல்ல, அடிச்சிட்டேன். அது எவனாவது அடிச்சவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இது புது பைக்கு, நான் ட்ரீட் கேப்பேன்னு நீ போய் சொல்ற. சொன்னா நம்ப மாட்டேன். இத புடி, உனக்கே தெரியும். ஓகே, நீ விளையிக்க, நான் விளையாண்டு பாக்குறேன். டேய், இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்ட் ஆன பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. இதை எப்படா ஓட்டுறது? ஏதோ தனி லாரிய வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையில இருந்து சில பல எவர்சிலர் ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணிருக்கானுங்க. அண்ணா, உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன். ஏய், இது ஏன் பைக்குடா? ஓம் பைக்கா? கடைசியா என்ன வேலை நான் தருவேன். நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்டரை பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல. அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ஆதி 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 ஆதி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அஞ்சலியை பாத்தியா? ஒரு எலியும் பார்க்கல. உண்மையை சொல்லு. ஐ லவ் யூ சொல்ல தானே அஞ்சலியை தேடுற. லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. வணக்கம் அண்ணா. தப்பு தப்பு. என்னடா பேருதான் சோழன்னு பார்த்தா ராஜா வாழ்க்கை போல இருக்கு. 4 பைலட்டு, 40 செக்யூரிட்டி, வாழ்க்கைதான். எல்லாம் உங்க தயவுண்ணா. வா 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 வா, உட்கார் 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 உட்கார்றா. ஏண்டா 5000 சம்பளத்துக்கே உனக்கு இவனுங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்போ உன்னை அமைச்சராக்குன எனக்கு நீ எப்படி இருக்கணும்? அண்ணா அண்ணா, என்ன வார்த்தைண்ணா அது? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுண்ணா. சும்மா பேசலான்னு தான். இங்கேயாண்ணா குப்பம் சாக்கடை வண்டியில் உட்காரலாண்ணா, ஏசி இருக்குண்ணா. ஏன்? நாம் இங்கேருந்து வந்தவனுங்க தானே. இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நீயும் நானும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? டேய், 2 டீ சொல்லு, சாப்பிடு. டேய், டிராபிக்கை கிளியர் பண்ணுங்கண்ணா. சார், டிராபிக்க மூடிக்கிட்டு நில்லு. என்னைய பார்க்கறதுக்கு நீ வரணுமாண்ணா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனேண்ணா. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த குப்பையில இருந்து உன்னை கூட்டிட்டு போய் தானே வார்டு, வட்டம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு ஆக்குனேன். அந்த காலமே வேறண்ணா. வேணும்னா திரும்ப அங்கேயே போறியா? என்னண்ணா? இத பாரு, உனக்கே தெரியும். அப்துல்லா, சதா, இவங்க 2 பேரும் 2 கண்ணுண்ணா. கத்தி மாதிரி. அவங்க தான் என் ஆயுதம். அவங்க கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. தெரியும்ண்ணா. எனக்கு இந்த 5 வருஷ பவர் எல்லாம் பிடிக்காது. ஆயுசுக்கு நான் தான் பவர். ஆனா இவன் ஓ மாதிரி எம்பி ஆகணுமா? டேய், எம்பி அண்ணன் ஏன் சொல்ல வேண்டியதாடா? இதுக்கெல்லாம் போய் அண்ணன் சொல்லிட்டு இதை பெரிய விஷயமா? அது இப்படிதானே போன வாட்டியும் சொன்னேன். போன வாட்டியும் சொன்னா ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கூட வாங்கி தரேன்னு சொன்ன. அது கூட சொன்னா. சரி சரி, முடிச்சுனா விட்டுரு. அவனுக்கு எம்பி சீட்டு, இவனுக்கு கான்ட்ராக்ட். வரணும், வாங்குற. ஹாய் அஞ்சலி. ஹாய். என்ன நேத்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்டா? இல்ல, நேத்து அடிபட்டுச்சுல, அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் பார்த்தனே. சார் பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்தீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? இல்ல, நேத்து நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுல்ல. சச்சா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பேன். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா? இல்ல, என்ன காப்பாத்துனதுக்கு. இதை நீ வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நோ நோ நோ, அந்த நேரத்துல வர்றது சரியில்லைல்ல. நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. அந்த மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. நினைச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன? முதல்ல நீ ரிசைன் பண்ணு. யோ, ஜனங்களும் என்ன ரிசைன் பண்ண சொன்னா நீங்களே தான் சொல்றீங்க. என்ன அர்த்தம்? என்ன? நாங்க கேட்டது எப்ப நீ செய்ய முடியலையா, அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு மந்திரி பதவிய? மறந்துட்டியா? இந்த மினிஸ்டர் போஸ்ட் அண்ணன் உனக்கு போட்ட பிச்சை. என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? எல்லாம் அந்த
அந்த பட்டாபி பண்ற வேலை. அவன் சென்ட்ரல் மினிஸ்டர் பக்கத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கான். நீங்க கேட்குற எம்பி டெண்டர் எல்லாம் அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிற சத்தியமா இருக்கான் அவன். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. என்னை நம்புங்க, உங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன். முடிஞ்சா முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க. டேய் முடிஞ்சாவா? யார்கிட்ட பேச மறந்துட்டியா? முதல்ல அதை செய். உட்காரடா, சும்மா அவசரப்படாத. முதல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. என்னடா வார்த்தை? என்ன வார்த்தை? வெட்டன அண்ணன் வேணான்னு வரா? அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ல அவனை கண்டந்துமா வெட்டிருக்கணும். நாளைக்கு அவன் இடத்துல பூந்து அவனை தூக்குறேன். அப்புறம் பாக்குறேன்டா அண்ணன். நீங்க இரு மாமா, ஜாக்கிரதை. விட்டுட்டியேடா, விட்டுட்டி. விடியத்துக்குள்ள அந்த பட்டாபி எனக்கு வேணும். சதாவை யார் கொண்டு இருப்பா? அதுதாம்மா எனக்கும் புரியல. நிச்சயமா பட்டாபி இதை செய்யல. கண்ணு சிமிட்ட நேரத்தில் அவன் கதையை முடிச்சவன் யாரா இருக்க முடியும்? ஆர்டிஎக்ஸோட எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா அதுல ஒருத்தன் தான் பண்ணிருக்கணும். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், நம்ம கையால அவன் சாவல. சதா சதா, என்ன நண்பா பயங்கர டென்ஷனா இருக்கிற? அதை ஏன்பா கேக்குற? ஆதி, எப்போவாது புல்லட் கண்ணில் தண்ணி பார்த்திருக்கியா? 4 வயசுல அழுதது, அதுக்கப்புறம் இப்பதாப்பா அழுகுறேன். ஏன், என்னாச்சு? சதாவை சுட்டு கொன்னுட்டாங்கப்பா. உனக்கும் சதாவுக்கு என்ன சம்பந்தம்? ஆதி, நல்ல வேளை இதை யாரும் கேட்கல.
நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லா இந்த புல்லட் கண்ட்ரோல். 2 பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தோம்ப்பா. இப்ப சதவ போயிட்டான். விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு விரல் குறைஞ்சு போச்சுப்பா. அப்படியா? எப்படி சுட்டாங்க? அதை ஏன் கேக்குறேன், பெரிய கதை. ஒரு வண்டியில வந்த எதிரிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சதாவை டுப்பு 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 டுப்புன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த புல்லட் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கப்புன்னு உள்ள பூந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏற 3 புல்லட்டை பிடிச்சு மறுபடியும் ரிவால்வர்ல போட்டு செட் பண்ற கேப்ல சதாவா படிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா அவனுங்களுக்கு நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்ப? சொல்ல மாட்டேன், செய்வேன். எங்க செய்யி? நீ குழந்தைப்பா, கிளாஸ்க்கு போ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யறது. சதாவை கொன்னதே நான் தான்டா. இத பார், நான் சோகமா இருக்கேன்றதுக்காக என்ன ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்காத. கிளாஸ்க்கு போ. உண்மையிலேயே இதுலதான் சுட்டேன். ஐயோ, பீச்சாங்கைய காட்டு, சோத்தாங்கை. டேய், 2 பேருக்கு டீ வாங்கிட்டு வாங்க, போங்கடா. ஆதி, இனிமே பசங்க இருக்கும் போது இந்த மாதிரி மேஜிக் வித்தையெல்லாம் காட்டாதப்பா. ஏன்னா இப்பதான் நான் லைட்டா ரவுடிசம் டெவலப் பண்ணி டீ வரைக்கும் வந்திருக்கேன். அதை அப்படியே டிஃபன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பந்து பண்றேன் பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸோட மார்க்கெட் ஏரியா போய் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்குன்னு வச்சுக்க. அவருக்கு உடனே நியூஸ் போவோம், உனக்கு டீ டிஃபன் என்ன பிரியாணியே வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ ஆதி. எங்க சதாவே செத்துட்டாரு. என்னடா கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த புல்லட் புயலா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஷட்டரை போடுங்கடா. இந்த புல்லட் ஆர்டிஎக்ஸ்க்காக உழைக்கும். அவன் சொல்ற திசைய தொலைக்குண்டா. எங்க போற? ஆர்டிஎக்ஸ் அண்ணனை பார்க்க போறேன். என்ன மேட்டருக்கு? சதாவை கொண்டது நான் தான், அதை பார்த்தது நீ தான் சொல்ல போறேன். கோல் மூட்டை போறது இவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான். வரேன்டா. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகுங்க. சாரிடா சதா, இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். சதாவை கொன்னது நான் தான். அப்துல்லாவையும் கொல்லுவேன். உனக்கு கையில தான் கத்தி, எனக்கு கையே கத்தி. சதாவை கொன்னது நான் தான். அப்துல்லாவையும் கொல்லுவேன். எஸ் 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 ஆம்பளடாவன் அவன் தான்டா எனக்கு சரியான எதிரி. இது இது சவால். ஆம்பளையோட ஆடுறது தான்டா ஆட்டம். ஆடுறேன். யாருன்னா அவன் அவன் சாதாரண ஆள் இல்லடா.
சிங்கம் சிங்கம் அந்த கண்ணுல நான் பார்த்தது கோவம் இல்லடா, கொலை வெறி. அந்த சிங்கம் உன்னையும் சீவரன். அவன் என்ன சீவரானா சாலா? அதுக்கு முன்னாடி அவனை துண்டு துண்டாக்கி சதாவோட சமாதியில நான் தூவுற, அத நீ பாக்குற. அந்த கண்ணு, அந்த கை,
புலி மாதிரி இருந்தவங்கள போட்டோவாக்கிட்டானே. ஊருக்கு நடுவுல வெட்டிருக்கான். அவனை ஒருத்தர கூட தெரியலையா? சிட்டி மொத்தமும் தேடுங்க. போலீஸ் நாய் பணத்தை தேடுற மாதிரி அவனை இழுத்துக்கிட்டு வாங்க. போங்க போங்க.